இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீ என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர். நம்பிக்கையற்ற நிலவரத்தில் இன்னும் வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றும்படியாகத்தான் இந்த வார்த்தை உனக்கு நேராக இப்பொழுது இந்த மாதத்தில் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். அநேக வருடங்களாய் புலம்பிக் கொண்டிருந்த ஒரு மரத்தின் முடிவு ஆனந்த களிப்பாய் மாறின ஒரு வரலாற்று சம்பவம் கதையாக அன்று சொல்லப்பட்டது. அந்த கதையை இன்று இந்த நாளில் இந்த வார்த்தையின் ஆதாரமாய் நாம் கேட்கும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். மோரியா மலை பகுதிகளில் அதிகமாய் காணப்படுகிற மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரமானது அதனுடைய இலைகள், கனிகள், பட்டைகள் எல்லாமே மிகுந்த கசப்பு நிறைந்த ஒரு சுவையுள்ளதாய் இருந்ததாம். அங்கே காணப்பட்ட தேவ ஜனங்கள் தங்களுடைய கூடார பண்டிகைக்கு தேவையான பழங்களை சேகரிக்கும்படியாய் அந்த மலை பகுதிகளில் வரும் பொழுது மற்ற எல்லா மரத்திலிருந்தும் அவர்கள் கனிகளை, இனிப்பான, புளிப்பான, உவர்ப்பான கனிகளை அவர்கள் சேகரிக்கும் போது இந்த மரத்தண்டையில் ஒருவருமே வரக்கூடாதபடி அந்த மரம் புறக்கணிக்கப்பட்டு அது மிகுந்த வேதனையோடு இருந்த பொழுது அந்த மரமானது புலம்பிக் கொண்டே இருக்குமா, ஒருவர் கூட என்னை கனப்படுத்தவோ என்னிடத்தில் வரவோ இல்லையே, நான் ஒரு புறக்கணிக்கப்பட்ட மரமாய் போய்விட்டேனே என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு புலம்பிக் கொண்டே இருக்குமா. ஒரு சிறுவன் ஒரு முறை அந்த மரத்தின் அண்டையில் வந்து அந்த கனிகளை பறித்த பொழுது அவனுடைய தகப்பனோ அந்த சிறுவனை கடிந்து கொண்டு, இந்த மரத்தண்டையில் நீர் வரவே வராதே என்று சொல்லி அதை அவமானப்படுத்தினதாக ஒரு சிறிய கதை அங்கே வழங்கப்பட்டது. அதை பார்த்த அந்த மரம் மிகவும் வேதனையோடு தன்னை உருவாக்கின அந்த சிருஷ்டி கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கும் ஒரு கணம் இருக்காதா? மற்ற மரங்களுக்கு கொடுக்கப்படுகிற அன்பும் பரிவும் எனக்கு கொடுக்கப்படவில்லையே, என்னுடைய வாழ்க்கையை கசந்து போய்விட்டதே என்று சொல்லி அந்த மரம் புலம்பிக் கொண்டே இருக்குமா. ஆனால் அந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவரோ, பொறுமையாயிரு, காத்திரு என்று அநேக நாள் சொல்லிக்கொண்டே வந்தார். எப்பொழுதெல்லாம் தன் நிலையை நினைத்து, தன் தனிமையை நினைத்து, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்ட பொழுதெல்லாம் பொறுத்திரு, காத்திரு என்கிற ஒரு பதிலை மட்டுமே அந்த மரம் பெற்றுக்கொண்டு அதன் நிமித்தம் மிகவும் சோர்வடைந்து நாட்கள் செல்ல செல்ல அதனுடைய மனம் உடைந்து அது கதற ஆரம்பித்ததாம், கண்ணீர் சிந்த ஆரம்பித்ததாம். அப்பொழுதுதான் அதனுடைய பட்டைகள் வழியாக வழிந்த அந்த நீர் ஒரு பிசினாய் மாறி அந்த பிசினிலிருந்து புறப்பட்ட நறுமணம் அநேக தூரத்துக்கு அது கடந்து காற்றின் வழியாய் போன பொழுது அந்த மலை பிரதேசங்களில் வாழ்ந்த மக்கள், எங்கே இருந்து அந்த நறுமணம் வருகிறது? இவ்வளவு காலம் இல்லையே, எங்கே இருந்து இந்த மிகவும் வாசனை நிறைந்த காற்று அடிக்கிறது என்று சொல்லி அந்த மரங்கள் இருக்கிற அடர்ந்த பகுதிக்கு அவர்கள் ஓடி வந்தார்களாம். அப்படி வந்த பொழுதுதான் அவர்கள் அறிந்து கொண்டார்கள், இந்த மரத்தில் இருந்து வருகிறதான வாசனை தான் அது என்று சொல்லி அந்த புறக்கணிக்கப்பட்ட மரத்தின் அண்டையில் அவர்கள் வந்து அதன் உடலில் இருக்கிற பிசின்கள் எல்லாம் சேகரித்து அதை கொண்டு போய் அவர்கள் விலைக்கு விற்ற பொழுது அது அநேக பணங்களுக்கு அன்றைக்கு விற்கப்பட்டதாகவும் அந்த
பிசினை கொண்டுதான் செய்யப்பட்ட நறுமணம் மிகுந்த வாசனை திரவியங்கள் அந்த நாட்களில் மிகுந்த விலைக்கு அது விற்கப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் அது கிடைக்காதா, அது எப்படி அதை சேகரிக்கிறது என்று சொல்லி அந்த மரத்தண்டையில் ஓடி வருவார்களாம். அப்படி செய்யப்பட்ட ஒரு நறுமண தைலத்தை தான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிறிய குழந்தையாய் பிறந்திருக்கும் பொழுது அதை கொண்டு போய் படைத்தார்கள் என்று வரலாற்று செய்திகள் நமக்கு சொல்லுகின்றன. தேவ ஜனமே, இது ஒரு கதை அல்ல, இது ஒரு நடந்த சம்பவம். அநேக நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒரு புலம்பலையே தன் வாழ்வாய் கொண்ட ஒரு மரத்தின் காரியங்களை கர்த்தர் உற்று கவனித்து அது வடித்த கண்ணீரை ஒரு நாள் வாசனை திரவியமாக மாற்றி உலகமெங்கிலும் மரத்தின் கண்ணீரானது ஒரு நறுமண மிகுந்த குப்பியாக தேசமெல்லாம் விலையேற பெற்றதாய் அது விற்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை அது பெற்று கொண்டதானால், தேவ ஜனமே, உங்களுடைய புலம்பலை கூட கேட்டுக்கொண்டு தாமதிக்கிறவர் போல் காணப்பட்டாலும் ஆண்டவர் ஒரு நாள் உங்கள் கண்ணீருக்கும் இவ்விதமாய் ஒரு ஆனந்த களிப்பை தர முடியும். இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் தேற்றப்படுவீர்கள். இந்த வார்த்தை மிகவும் ஆசீர்வாதமாய் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுத்து உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி இந்த மாதம் மட்டுமல்ல, வருகிற எல்லா நாட்களிலும் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த வார்த்தைகளை அப்படியே ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வீர்களானால் அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் காணும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.